வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கிளாட் ஏஐ. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் மாடலோடைய ஒரு ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலரா இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டூல். இன்னைக்கு அதுக்கு காம்படேட்டரா பார்த்தோம்னா சைனா டீப் ஷீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஏஐல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்புக் பார்த்தோம் அப்படின்னா கிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஏஐ மாடலும் பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட் அதனோட பேஸ் ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற டேட்டாஸை அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு கூகுள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ச் இன்ஜின். வேர்ல்டுல ஹையஸ்டா கஸ்டமர் சர்ச் பண்ற ஒரு இன்ஜின் கூகுள். கூகுள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி அதுகிட்ட கேட்டோம் அப்படின்னா கீவேர்ட்ல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது அந்த கேள்விக்கான பதில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து நம்ம கிட்ட கொடுக்கும். அதுல கூகுள்ல நீங்க ஒரு விஷயத்த தேடுறீங்க அப்படின்னா பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீ அப்படின்னு நீங்க தேடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கீவேர்டுன்னு சொல்லுவோம். 1,40,000 பேஜ் 0.04 செகண்ட்ல நான் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லைனே அதுதான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த நீங்க சர்ச் பண்ணிருக்கீங்களா கீவேர்டு பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீன்ட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் கீவேர்டு தான். பெஸ்ட் சோலார் எனர்ஜி கம்பெனி நியர் மீன்றதும் ஒரு கீவேர்டு தான், பெஸ்ட்ன்றதும் ஒரு கீவேர்டு தான், சோலார் அப்படின்றதும் எனர்ஜி அப்படின்றது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அது இருக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தி. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம அது காமிச்சிருக்கிற இடத்துல இருந்து அனலைஸ் பண்ணி நம்ம படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா சர்ச் இன்ஜினுடைய வேலையா இருந்தது. இதே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கிளாட் ஏஐயா இருக்கட்டும், டீப் ஷீக்கா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், நாம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அந்த உள்வாங்கின கொஸ்டினுக்கு கரெக்டா இந்த பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட அதே கூகுள் கிட்ட இருக்கிற மாதிரி எல்லா டேட்டாஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் பதிலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதில சொல்லுவோம். இந்த பதில நான் எங்க இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெஃபரன்ஸும் கொடுக்கும். ஸோ அப்போ இதுக்கும் சர்ச் இன்ஜினுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்டை நம்ம பார்த்தோம். இதை தவிர வேற என்னென்ன விஷயங்கள் கிளாட் ஏஐ மூலமா நம்ம பண்ண முடியும், கிளாட் ஏஐ பிசினஸ் அனலிட்டிக் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு கௌதம் ராஜ் நம்ம கூட இருக்காரு. ஸோ வாங்க, கிளாட் ஏஐ உடைய பர்பஸ், அது டிசைன் பண்ணி இருக்கிறது, அது என்னென்ன பிரச்சனைக்கான சொல்யூஷனா அது இருக்கு, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனுடைய ஃபீச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கௌதம் ராஜ். வாட் இஸ் கிளாட் ஏஐ? கிளாட் ஏஐ பத்தி கம்ப்ளீட்டா உங்களுடைய குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம ஒரு டீடைலா கிளாட் ஏஐ என்னன்னு பார்க்க போறோம். ஸோ கிளாட் ஏஐ என்னன்னா இட் இஸ் அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். அது ஒரு அட்வான்ஸ் ஏஐ டூல் லைக் சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், அந்த மாதிரி இட்ஸ் அட்வான்ஸ் ஏஐ டூல். இட்ஸ் டெவலப் பை ஆம்ப்ரோபிக் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ அது எதுக்கு பேசிக்கா டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த குவரிஸ் தட் ஒரு யூசர் ஒரு குவரி கொடுத்தாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஹியூமன் லைக் ரெஸ்பான்ஸா அது திருப்பி நம்மளுக்கு ஒரு பர்சன் கொடுத்துச்சுன்னா ஸோ அது வித் ஹாஸ் அ குட் அக்யூரசி அண்ட் ஹாஸ் அ குட் ரீசனிங் ஸ்கில்ஸ் அந்த கொஸ்டின் ஏற்ற மாதிரி கொடுத்துச்சுன்னா அது மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூசர்ஸ்க்கு. ஸோ படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கிளாட் ஏஐ சொல்லிட்டு உருவாக்குறாங்க. ஸோ இந்த கிளாட் ஏஐ என்னென்ன இருக்குன்னா இது கம்பைன்ஸ் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் டீப் லேர்னிங் அனாலிசிஸ். ஸோ இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அது நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற ஒரு ப்ராம்ப்டோ, அது யூசர் கொடுக்குற ஒரு இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி அது ஒரு ஆக்ஷனபிள் இன்சைட்ஸா ஒரு யூசர் கொடுக்கும். என்னென்ன இன்சைட் உங்களுக்கு வேணுமோ அந்த யூசருக்கு அந்த இன்சைட் தான் கொடுக்கும். இதோட கீ கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ரீசனிங். ஒரு யூசர் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தேவையான ரீசன்ஸ், தேவையான என்னென்ன இன்புட் அவுட்புட், அந்த மிடில் பாடி ஆஃப் தி கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டு ஈஸியா ரீசன் பண்ணி கொடுக்கும். குயிக் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. இப்போ நம்ம சாட் ஜிபிடி அப்படிலாம் பார்த்தா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஈஸியா கொடுக்கும். அது கிளாட்லாம் பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம ஒரு லார்ஜ் டேட்டா செட் ஒரு 2000 ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்தோம்னா அந்த மாதிரி அது வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு லார்ஜ் டேட்டா செட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியா கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பிசினஸ்க்கு தேவையான கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதுக்கு பிசினஸ்க்கு என்னென்ன கான்டெக்ட் இருக்கோ அதெல்லாம் அது வந்து வியூ பண்ணி அது வந்து நமக்கு ஈஸியா ஒரு அவுட்புட் எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் தேவையான ரிப்போர்ட்டா இருக்கட்டும், பிசினஸ் தேவையான ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியா ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒரு டேஷ்போர்டா இல்ல ஒரு டயக்ராமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரா வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து பேட்டர்ன், நம்ம கொடுக்குற டேட்டா வந்து பேட்டர்னா இருக்கட்டும், ட்ரெண்டா இருக்கட்டும், எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த காலத்துல என்னென்ன ட்ரெண்ட் பேட்டர்ன்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷார்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் வந்து ஒய் கிளாட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம் சார். அது ஏன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இது வந்து ஃபோக்கஸ் டிசைன்ட் சிஸ்டம். இது வந்து என்னென்ன ஃபோக்கஸ் டிசைன் சிஸ்டம்னா, இப்போ ஒரு கிளாட் வந்து சாட்ஜிபிடி மாதிரி இல்லாம கிளாட் வந்து டிசைனா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற ப்ராம்ப்டோட டிசைனா இருக்கட்டும், அது இன்டர்ஃபேஸோட டிசைனா இருக்கட்டும், எல்லாமே யூசருக்கு ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல, நீங்க கிளாட் கிட்ட கேட்டா உங்க பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் தேவையான டிசிஷன்லாம் வைஸா எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சப்மிட் ஒரு ரிப்போர்ட்டா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ் டெர்மினாலஜிஸ், பிசினஸ்ல உங்களுக்கு என்னென்ன காம்ப்ளெக்ஸ் டெர்மினாலஜிஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன பிசினஸ்ல புரியலையோ அதெல்லாம் வந்து அது ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா எடுத்து கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஒரு யூசர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னா பிசினஸ்ல இருக்க ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் என்ன டெக்னிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 அனாலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட். வாட் ஹேப்பன் அப்படின்னா, நீங்க பாஸ்ட் டேட்டா இருக்குல்ல, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இ-காமர்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுக்கு பாஸ்ட்ல இருக்க டேட்டா தான் நீங்க வந்து கேதர் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் வந்து ப்ராஃபிட் ஆகும், எப்பெல்லாம் லாஸ் ஆகும், எப்பெல்லாம் மக்களுக்கு தேவையா இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஒரு பாஸ்ட் டேட்டாவை நீங்க வியூ பண்ணி அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியும். என்னென்ன ட்ரெண்ட்ல நம்ம ஆரம்பிக்கலாம், என்னென்ன பேட்டர்ன்ல இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நெக்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்னா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த அனாலிசிஸ் வச்சு நீங்க ஃபியூச்சர்ல க்ரோத் எப்படி இருக்கும், எப்படிலாம் வேரியேஷன் ஆகும், ஸோ என்னென்ன கம்பெனி கூடலாம் நீங்க வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸா வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாலிசிஸ் எடுத்து கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் இப்போ பிரசன்ட் ஸ்டேட்ல இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிட்டீங்கன்னா வாட் ஷுட் பி டூ நவ், இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இது என்ன வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன், என்னென்ன ரிப்போர்ட் வந்து நமக்கு தேவையோ எல்லாம் வந்து இந்த பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் மூலமா கிளாட் வந்து எடுத்து கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் பார்த்தா ஹவு கிளாட் ஏஐ ஒர்க்ஸ் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். இது இன்னொரு டீடைலா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ஸ்டெப் இருக்கு. இது எப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து பிளெயின் இங்கிலீஷ் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த இங்கிலீஷ் ஃபார்மேட்ல இருக்கும்போது நிறைய அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, நிறைய அனாமலிஸ் இருக்கும், நிறைய அதுல இருக்க எரர்ஸ்லாம் இருக்கும். அந்த எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்காக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒரு டெக்னிக் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து மீனிங்ஃபுல்லா கண்டென்ட் மாட்டி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவெல்லாம் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மாற்றி ஒரு பிசினஸ்க்கு தேவையான டேட்டாவை உங்களுக்கு வந்து ஒரு யூசருக்கு எடுத்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ கொடுக்குற டேட்டால வந்து அந்த கிளாட் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி பேட்டர்ன், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கீ மேட்ரிசஸ்லாம் அதுல இருக்கிறத வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்சைட் ஜென்ரேஷன். இன்சைட் ஜென்ரேஷன் இப்போ நீங்க கொடுத்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ், என்னென்ன ரிப்போர்ட் இருக்கு, அது என்னென்ன ஃபியூச்சர் க்ரோத் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சைட்டா உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஐடியா எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாட் ஏஐல ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பிசினஸ் சச்சஸ் ஏஐ ரெஸ்யூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஐடியா எடுத்துக்கலாம். இது பிசினஸ் ஐடியா ஓவர் என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏஐ வச்சு ஒரு ரெஸ்யூம் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது எதுக்குன்னா இந்த ஜாப் சீக்கர்ஸ் தான் இருக்காங்க சார், அவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான அந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சரோட அவங்களுக்கு அந்த ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பிசினஸ் ஐடியா ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளாட் ஏஐ இந்த மாதிரி ரெஸ்யூம் தான் நான் கரெக்டா ரெடி பண்ணி தருவோம், கிளாட் வந்து உங்களோட இன்புட்லாம் வாங்கிட்டு கரெக்டா அந்த பிரீஃபா வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி உங்க யூசர் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணோம்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இது சொல்லும். இப்போ கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா ஒரு ஃபார்மேட்டிங், நம்ம வந்து சைஸ் தப்பா போட்டிருப்போம், நேம் சரியா சைஸ் இருக்காது, ஸோ அந்த அண்டர்லைன் பண்ண மாட்டோம், நிறைய கீவேர்ட்ஸ்லாம் அது கொடுக்க மாட்டோம் ரெஸ்யூம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இது கண்டுபிடிச்சி கரெக்டான ஃபார்மேட் பண்ணி ஒரு யூசருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெஸ்யூமா கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் ஆப்டிமைசேஷன்.
இப்போ நம்ம வந்து ரொம்ப டீடைல்டா ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருப்போம். ஒரு டீடைலா நம்ம வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு டீடைலா கொடுத்துருப்போம். அது வந்து கீவேர்ட் மட்டும் எடுத்து உங்களுக்கு எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் 1 to 3 லைன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரான சென்டென்ஸா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கரியர் சம்மரி அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து அதே இந்த இயர்ல நம்ம வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்பெசிபிக் சர்டிபிகேஷன்லாம் நம்ம மைக்ரோசாஃப்ட் கூகுள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், நான் வந்து படிச்சிருக்கேன், இதெல்லாம் நீங்க வந்து ஒரு 7 to 8 லைன்ஸ் போடுறதுக்கு நீங்க இந்த இதெல்லாம் சம்மரி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கீ பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டு இந்த வருஷத்துல இருந்து இவன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஃபார்மட் ஆப்ஷன்ஸ். என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா நீங்க வந்து இப்போ கொடுக்குற ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் ஆவோ வேர்டாவோ நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனிஸ் போகும்போது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிசினஸ் ஐடியா வந்து கிளாட் ஏஐ மூலியமா ரெடி பண்ணி ஈஸியா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து அந்த பிசினஸ் ரோல்ல வந்து கிளாட் எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகுது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷன்னா வந்து கேதர்ஸ் ஒர்க் ஹிஸ்ட்ரி, ஸ்கில், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, உங்க எஜுகேஷன் டீடைல்ஸ் என்னவோ, உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் என்னவோ அந்த எல்லாம் வந்து நீங்க இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கிளீனிங். நீங்க கொடுத்துருக்க டேட்டாலே நிறைய அனாமலிஸ் இருக்கும், நிறைய ஃபார்மேட்டிங் தப்பா இருக்கும், நிறைய ஜாப் டைட்டில்லாம் உங்களுக்கு தெரியாம தப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவே கரெக்டான ஜாப் டைட்டில், கரெக்டான ஃபார்மேட், அப்புறம் கரெக்டான அந்த டேட்டா தப்பான டேட்டா பண்ணி கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொடுப்போம். நெக்ஸ்ட் அனாலிசிஸ். அனாலிசிஸ் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம ஸ்கில் வந்து எனக்கு பைத்தான் மட்டும் தெரியும் அப்படின்னு போட்டா பைத்தான்ல இருக்க ஸ்பெசிபிகேஷன்லாம் அது வந்து கேட்கும். இப்போ பைத்தான்ல என்ன தெரியும், இந்த மிஷின் லாங்குவேஜ்ல வந்து நிறைய அந்த ஸ்கைகிட் இருக்கு, ஸ்பேசி இருக்கு, நம்பை, பாண்டா அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி உங்க ரெஸ்யூம் வந்து நல்லா ஹை வேல்யூ ரெஸ்யூமா வந்து மாத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ கொடுத்துருக்க டேட்டா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே இருந்திருக்காரு. அவங்க வந்து சரி ஓகே சொல்லிட்டு ஒரு பேசிக் பிகினரான டேட்டா தான் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எப்படி நீங்க ப்ரொஃபஷனலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாட் ஏஐ கிட்ட இந்த பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் வந்து கரெக்டான லே அவுட்லாம் வச்சு கரெக்டான ஃபார்மேட்டிங் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்யூமா ரெடி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன். நீங்க வந்து இப்போ கடைசியா வந்து இந்த கிளாட் ஏஐ வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க வந்து ப்ராம்ப்ட் அடிச்சு எனக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்கில் வந்து ஆட் பண்ணணும், அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது அச்சீவ்மெண்ட் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபார்மேட்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம பிசினஸ் ஐடியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கிளாட் ஏஐ எப்படி வச்சு என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஷ் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபேஷன் ரீட்டைலர். ஸோ இந்த ஃபேஷன் ரீட்டைல்னா இப்போ ட்ரெஸ் கடை அந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த அமேசான் லைக் ஃபிளிப்கார்ட் அந்த மாதிரி அதெல்லாம் ட்ரெஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேஷன் ரீட்டைலர் வச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா அனலைஸ் பண்ணணும் ஓவர் அதர் ஸ்டோர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இதுல வந்து அமேசானா இருக்கட்டும், ஏஜியோ, மிந்த்ரா இந்த மாதிரிலாம் இருக்க வெப்சைட்ல வந்து அதை அனலைஸ் பண்ணி டேட்டா வந்து உங்களுக்கு எப்போல்லாம் கரெக்டான டேட்டா இருக்கோ அதெல்லாம் எடுத்து கஸ்டமரோட டெமோகிராபிக்ஸ் எவ்வளவு இருக்கு, கஸ்டமர் என்னென்னலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் எப்போல்லாம் என்னென்ன ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீ இன்சைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் சார். இப்போ இந்த மாதிரி எங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரெவன்யூ வந்து 18% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒருத்தன் புதுசா ஆரம்பிக்க போறான் பிசினஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா கொடுத்துச்சுன்னா ஸோ உங்களோட ரெவன்யூ வந்து 18% லார்ஜர் தேன் அதர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வெப்சைட் கிட்ட இருந்து அவங்க 18% அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் அனாலிட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் அனாலிசிஸ். மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் என்னென்ன வரும்னா கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு உங்க பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், கஸ்டமர் வந்து எப்படி கஸ்டமர் எப்படி இன்ட்ராக்ட் பண்றது அந்த மாதிரி சொல்லிட்டு மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி அது ட்ரெண்ட், சீசனல் மார்க்கெட் எந்தெந்த சீசன்ல என்னென்ன போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஜனவரி டு மார்ச், தென் ஏப்ரல் டு மே அந்த மாதிரி ஒரு சீசனா எடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் அவுட்புட்டா எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன். கஸ்டமர் செக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ரிவ்யூஸ் இதுல அதிகமா இருக்கு, கஸ்டமரோட டெமோகிராபிக்ஸ் இதுல அதிகமா இருக்கு, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட் நிறைய பர்ச்சேஸ் இருக்கு, இதெல்லாம் கம்மியா பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு, ஒரு வியூவபிள் டேஷ்போர்டா, ஒரு கிராஃபா அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஒரு பிசினஸ் யூசருக்கு வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்லனா இப்போ நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க உங்க பிசினஸ்ல யூஸ் பண்றீங்க. ஸோ அதை தவிர உங்களுக்கு அந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணனா அகைன் அனதர் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸா வந்து வேணும்.
ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் மேக்கிங். நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, ஸோ இட் வில் நாட் வேல்யூபிள் இன் டிசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ கரெக்டான டிசிஷன் மேக்கிங்கா வந்து உங்களுக்கு செட் ஆஃப் அனதர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து நீங்க வந்து இதுல உங்க பிசினஸ் பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஃபார்மேட்டா கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டு டிசிஷன் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா இன்புட். நம்ம சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் ரிசர்ச் டேட்டா இன்புட் கொடுத்துரும். டேட்டா ப்ராசஸிங் இருக்குது. டேட்டா ப்ராசஸிங்னா வந்து பேட்டர்ன், கோரிலேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணி யூசர் கொடுத்துரும். நெக்ஸ்ட் இன்சைட் ஜென்ரேஷன். இன்சைட் ஜென்ரேஷனா ட்ரெண்ட், ப்ரிடிக்ஷன், ரெக்கமெண்டேஷன், ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கிளாட் ஏஐ வந்து ஒரு பிசினஸ் யூசருக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பிசினஸ் டிசிஷன்ஸ். அது வந்து இப்போ ஒரு பிசினஸ்ல வந்து டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது குட் சாய்ஸா பேட் சாய்ஸா, அது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் குட் சாய்ஸ், எவ்வளவு பர்சன்டேஜ் பேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கரெக்டான டிசிஷன் வந்து என்ரோல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது கடைசியா என்ன அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, இது வந்து கம்ப்ளீட் ஜேர்னியா ரா டேட்டா வந்து மீனிங்ஃபுல் டேட்டாவா மாற்றி நம்மளுக்கு வந்து ஒரு பிசினஸ் டிசிஷன் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்கனைசஸ் கலெக்டிவ் டேட்டா. இந்த கலெக்டிவ் டேட்டாலாம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்சைட்டுக்கு தேவையான டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சார். ஸோ இது வந்து நம்ம கடைசியா என்ன பார்ப்போம்னா ரெவென்யூ எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாட் ஏஐ வந்து உங்களுக்கு எப்படி ரெவென்யூ கொடுக்கும், ஒரு ரெவென்யூ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து மந்த்லி வந்து இப்போ நம்ம அந்த ரீட்டைல் ஏஐ ரெஸ்யூம் சர்வீஸை பார்க்கணும் சார். ஏஐ ரெஸ்யூம் சர்வீஸ்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி காஸ்ட் வந்து ஏஐ ரெஸ்யூம் சர்வீஸ் வந்து ₹500 அப்படின்னு வந்து மந்த்லி காஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பர் ரெஸ்யூம் நீங்க ரெடி பண்றதுக்கு ₹20 வச்சுக்கோங்க. இப்போ வந்து மந்த்லி கஸ்டமர்ஸ் ஆவரேஜா ஒரு மந்த்லியா 150 கஸ்டமர்ஸ் வராங்க உங்க ஷாப்புக்கு. இப்போ வரும்போது 150 into ₹20 அப்படின்னு கூட ₹3000 உங்க கையில வந்து இருக்கும். ஸோ ₹3000 உங்களுக்கு மந்த்லியா ஒரு கேஷ் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க, மந்த்லி காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, -500 பண்ணா 2500 ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நான் ஈஸியா சொல்லிடுறேன். அது எப்படி கொடுக்கணும், ஒரு டேஷ் போர்டா கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, நீங்க எவ்வளவு க்ரோத் இருக்கு உங்க இதுல, ஸோ ஒரு மந்த் இவ்வளவு க்ரோத் இருக்கு, நீங்க இன்னும் க்ரோத் ஆனா என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு யூசர்க்கா கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ இதுல ப்ரெடிக்டிவ் அனலைஸ் வந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ப்ரெடிக்டிவ் அனலைஸ் எப்படி இதுல ஒர்க் ஆகுது, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்? சார் ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொன்னேன் சார். வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் அதெல்லாம் வச்சு, இப்போ எக்ஸிட் பூட்ஸ் இந்த மாதிரி மாடல்லாம் வச்சு அது வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன அவுட்கம்ஸ் வரும் உங்களுக்கு, இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸை விட ஃபியூச்சர்ல என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு இப்பெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ்ல ஒர்க் ஆகும் சார். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இருக்கவங்க வந்து இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ரெடிக்டிவ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாட வந்து நம்ம ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னலாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல எப்படி கொண்டு போய் அதை முடிக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான் சார் இதோட ஃபர்ஸ்ட். நம்ம கொடுக்குற கிளாட்ல கொடுக்குற நம்ம டேட்டா வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுல இருக்க அந்த அனாமலிஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி அப்புறம் அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்டா மாற்றி அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுல இருந்து எப்படி போகும்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போகும். அதுல இருக்க பேட்டர்ன்ஸ், ரிலேஷன்ஷிப் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இன்சைட் ஜென்ரேஷன் கொடுக்க ரிப்போர்ட், ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வரும். ஸோ இதுதான் ஒரு 3 steps ஆஃப் கிளாட் ஏஐ ஒர்க் ஆகுது. ஓகே. இது டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளாட் ஏஐ பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்றது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்றோம்னா அது டேட்டா கிளீனிங். ஸோ டேட்டா கிளீனிங் எப்படி பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுதுன்னா, இப்போ அந்த டேட்டா கொடுத்த வந்து ஸ்ட்ரக்சர் தான் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரக்சரா மாற்றுறது, அனாமலிஸ் கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. வாட் இஸ் இன்சைட் ஜெனரேஷன் ஆஃப் கிளாட் ஏஐ? இன்சைட் ஜெனரேஷன் கிளாட் ஏஐல என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டீங்க, அதுக்கு நீங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்சைட் கொடுக்கணும். நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம இன்சைட் கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்னா ரிப்போர்ட் ஜெனரேஷன், உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்புறம் எப்படிலாம் பேட்டர்ன் வில் பி இன்க்ரீஸ், க்ரோத் வில் பி இன்க்ரீஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இன்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு யூசருக்கு கொடுத்தா பிசினஸ் அனலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. இதுல ரீட்டைல் ஷாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்க கிளாட் ஏஐ வந்து யூஸ் பண்ணி என்ன மாதிரி பெனிஃபிட் அடைய முடியும், என்னென்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? சார் இப்போ ரீட்டைல் சொன்ன மாதிரி ரீட்டைல் ஷாப்ல வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி
கொடுத்துருக்க டேட்டா வந்து இப்ப நம்ம கொடுத்துருப்போம் சார். அது வந்து மற்ற சோர்சஸ் கூட டேட்டா கம்பேர் பண்ணி பாஸ்ட்ல வந்து டேட்டா எப்படி இருக்கு, ஓகே இப்போ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நீ எப்படிலாம் டேட்டா வந்து டேட்டாவோட எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் எஃபிஷியன்சி மெட்டீரியல் நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ரீட்டைல் ஷாப் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் அவர் க்ரோத் அண்ட் கஸ்டமர் சைட்ல இருந்தும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஓகே, இதுல செக்மெண்டேஷன், கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்ன ரோல் எல்லாம் இதுல பிளே பண்ணுது, எப்படி அது தனியா தரம் பிரிக்கும் செக்மெண்ட்? எஸ் சார், கஸ்டமர் செக்மெண்டேஷனா அது ஒண்ணும் இல்லை சார். கஸ்டமர்ஸ் வந்து இப்போ அந்த வெப்சைட் வந்து ரீச் அவுட் பண்றாங்க. ஸோ அதுல வெப்சைட் ரீச் அவுட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கினோடனே அவங்களோட பிஹேவியர், அவங்களோட அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பாக்குறாங்க, என்னென்னலாம் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், அப்படி அப்புறம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து ஜென்ரேஷனா நம்மளுக்கு கொடுக்கும் சார். ஸோ இதெல்லாம் ஒரு டேஷ்போர்டாவோ ஒரு கிராஃபாவோ நம்மளுக்கு வந்து கொடுக்கும் சார் கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டேட்டா டிசிஷன் ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது? சார் டேட்டா டிசிஷன் ஒர்க் ஃப்ளோனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா இன்புட் கொடுக்கணும் சார். அந்த கொடுக்குற டேட்டா வந்து அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும் சார். அதுல வந்து அதான் டெக்ஸ்ட், அந்த கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணோம்னா இன்சைட் ஜென்ரேஷன் பண்ணணும் சார். நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் ரெக்கமெண்டேஷன் இன்சைட் ஜென்ரேஷன் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது வந்து இட்ஸ் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் பை யூசிங் த கிளாட் ஏஐ. கிளாட் ஏஐ யார் கிரியேட் பண்ணது, எந்த இயர் இன்னோவேஷன் இது பண்ணியிருந்தாங்க? சார் இது வந்து கிளாட் ஏஐ வந்து கிரியேட் பண்றது வந்து ஆந்த்ரோபிக் சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, அந்த கம்பெனி தான் அதை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இதோட மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் குவரிஸ்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ண ஹியூமன் லைக் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது தான் சார் இந்த கிளாட் ஏஐயோட உண்மையான வேல்யூ வித் ஹை அக்யூரசி. ஓகே, இப்போ கிளாட் ஏஐ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராம்ப்ட் மூலமா நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு ஆன்சர் பண்ண போகுது. இப்போ இந்த கிளாட் ஏஐ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ பிசினஸ் அனலிஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் ஏதாவது வேணுமா, இல்ல கோடிங் லாங்குவேஜ் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்ல ஜென்ரலா இருக்கிற ஒரு நார்மல் பிசினஸ் ஓனரே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்? சார் நார்மல் பிசினஸ் ஓனர்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னா அந்த ரீட்டைல் பிசினஸ் பத்தி அவங்களோட குட் பேட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ் ஹிஸ்டரியில வந்து எப்படி இருந்துச்சு, பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு, பிரசன்ட்ல எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சொல்லிட்டு அந்த க்ரோத் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி கிளாட் ஏஐ இம்ப்ரூவ். இதே நம்ம ப்ரோக்ராமிங் பாத்தீங்கன்னா இந்த வெப் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க சார், அவங்களுக்குலாம் இந்த ப்ரோக்ராமிங் வந்து குவைட் ஹெல்ப்ஃபுல் சார். அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டெவலப் பண்ற ப்ராம்ப்ட், அது கொடுக்குற வந்து கோடிங் அதெல்லாம் வந்து. ஸோ அது வந்து ஒரு வெப் டெவலப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே பிசினஸ் அனாலிட்டிக்ஸும் ஈஸியா இருக்கும். ஸோ போத் டைம் ஈஸியா இருக்கிறதுனால ஒரு பிசினஸ் நீங்க வந்து குவைட் ஹெல்ப்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ கௌதம். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ பற்றி, கிளாட் ஏஐ பற்றி கம்ப்ளீட்டா உங்க நாலேஜை வந்து ஷேர் பண்ணிட்டு, ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய டிஜிட்டல், உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டிஜிட்டல் டூலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான டூலோட நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.